ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எல்ஐசி ஏஏஓக்கான எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய சேனலில் எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சாருக்கு கேட்டீங்க, இப்போ கமெண்ட்ஸில் கேட்டுறீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ நாமளுமே ஒரு அனாலிசிஸ் வச்சுருக்கோம். இது நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கணும். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் லாக் ஆகிட்டோம். மெடிக்கல் எமர்ஜென்சி சாருக்கு நிறையா இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருந்தனால சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம், லேட்டாகவே கூட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நேற்று ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லைவ் போயிருப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க, நிறைய ரெஸ்பான்ஸுமே அதில் இருக்குது. ஸோ அதை வந்து பாருங்கள், யாராவது பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஷிஃப்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்தது ஒரே நாள் தான், எல்லாத்துக்குமே தெரியும். இதில் மார்க்கு அட்டெம்ப்ட் வைஸ் நம்ம ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இதை நம்ம இந்த எந்த மாதிரி இதை காமிக்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். இது 1 by 1 சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம இங்கே ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஷிஃப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணி, மாடரேட் ஷிஃப்ட்ல 65 to 70 அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஈஸியா அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸின்னு சொன்னாங்க. அதுல வந்து 65 போட்டவங்களுமே இதுல உள்ள இருப்பாங்க. 70 வரைக்குமே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த 70 வந்து குத்தி விட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான். நம்ம ஜஸ்ட் இது ஒரு ரேஞ்ச் வந்து டேட்டாவா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்ராக்சிமேட்டா ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனாங்க இல்லையா, நமக்கு அதில் கிடைச்ச டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்து நோட் பண்ணி நம்மளோட டீமை வச்சு இதை ரெடி பண்ணி வந்தது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக எந்த ரேஞ்ச் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 50 to 54 தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க, எந்த ரேஞ்சில் இருக்கவங்க சேஃப் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இருந்திருக்கு. ஸோ இந்த 40 to 44 எடுத்தவங்க ஸோ இந்த ரேஞ்சில் இருக்காங்க. அதான் இந்த 44 to 44 50 to 59 இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பர்சன்டேஜில் இருப்பாங்க. ஸோ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பசில்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் லாக் ஆகிறதுனால அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் நல்லா ஸ்கோர் எடுத்துக்க முடியாது. ரீசனிங்கில் நல்லா மார்க் பூஸ்ட் பண்ணலாம் நினச்சிருப்பாங்க, எடுத்துருந்துருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 50 to 54 இருக்கவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இப்போ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங்கான மினிமம் குவாலிஃபைங் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு என்ன ஒரு அனாலிசிஸ்னா, இப்போ அந்த மினிமம் குவாலிஃபைங் தாண்டி எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ எடுத்தா சேஃப் அப்படின்றதான் நம்மளோட அனாலிசிஸோட ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு தான் நம்ம அனலைசிஸே இருக்கு. அதுதான் சார் சொன்ன மாதிரி இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இது கரெக்டா, இதை கண்டிப்பா எடுத்தா மட்டும்தான் நம்ம எவாலுவேட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு நமக்கு வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம சப்மிட் பண்ண உடனே போகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல 10 மார்க் 9 மார்க் வந்தாதான் அடுத்ததே மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போவாங்க. அப்படி இல்லாத போதே நம்ம அங்கேயே எலிஜிபிள் இல்லாம போகும். இதுல நீங்க 10 மார்க் எடுக்காம இதுல என்னதான் அதிகமா எடுத்திருந்தாலும் நாட் எலிஜிபிள். ஸோ இப்போ இந்த மினிமம் தாண்டி எவ்வளோ நம்ம எடுத்தா சேஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ மஸ்ட் ஸ்கோர்ட் அட்டெம்ப்ட் டு பி சேஃப் இன் த காம்படிஷன் வில் பி ஸ்கோரிங் த டோட்டல் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரிஸ். அதாவது இது தாண்டி அதிகமா எவ்வளோனா, ஸோ தாண்டி அதிகமா இல்ல, அதாவது அந்த மார்க் தான் நம்ம அங்க கொடுத்ததை ஈக்குவல் பண்ணி கொடுத்தோம். குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இப்போ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் இங்கிலீஷா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 46 எடுத்துருக்கணும். இது நமக்கு இது 46 எடுத்தாதான் கிளியரே. நமக்கு இப்போ ஐபிபிஎஸ் பிஓவோட கட் ஆஃப் 49.21. ஆனா இங்க பாருங்க எல்ஐசில 46 மினிமமா எடுத்தாதான் அது எவாலுவேட்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷை மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா, ஸோ குவான்ஸ் ரீசனிங் 36 அண்டு இது இவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 இங்கே வந்து 32. ஓகே, எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க். அந்த குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கோட அந்த மினிமம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இதை தாண்டி எவ்வளோ எடுத்திருந்தா சேஃப் அப்படின்னா +18 எடுத்துருந்துருக்கணும் டோட்டலா ரீசனிங் அண்ட் குவான்ஸ் ரெண்டுலையும் சேர்த்து. எஸ், உங்களுக்கு இதில் இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் ரெஸ்பெக்ட், அதாவது என்னன்னா 18 and 14 மார்க்ஸ். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியா இருந்தா எக்ஸ்ட்ரா 18 எடுத்துக்கணும் அந்த மினிமம் குவாலிஃபைங்க தாண்டி குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ல. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூனா எக்ஸ்ட்ரா 14 மார்க்ஸ் எடுத்துக்கணும். இங்கேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கேயுமே நம்ம ஒரு +or-3 கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நல்லா பண்றவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 54 வரும். 57 வரைக்குமே நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நாங்க சொல்லல, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இல்லாம 57 கொடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். எஸ், டேரக்டாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த 53 தான் வருமானு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயரோட சேர்த்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள் சார், அது நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1:26
அதாவது அப்ராக்சிமேட்லி 1:26 வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு 300 வேகன்சி தான். அப்படி எடுக்கும்போது எவ்வளவு வந்துச்சுன்னா 77,754 அதான் 7754 கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க. 300 வேகன்சி தான் டோட்டலா ஜெனரலிஸ்ட் மட்டும். இந்த டைம் ஜெனரலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 350 வேகன்சி இருக்கு நமக்கு தெரியும். சோ அந்த 350க்கு அப்ராக்சிமேட்டா 1:26 எடுத்தா அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வருது அப்படின்னா 9046 பக்கம் வருது. சரிங்களா? 9046 பக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இயர் காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது சார் அப்ளிகேஷன் கவுண்டே அதிகம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.5 பக்கம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல ரியல் அப்ளிகேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.25 சொன்னாங்க. 5.25 இதுல எக்ஸாம் அப்பியர் ஆகாம போனவங்க ஒரு ரியல்னு பாத்தீங்கன்னா ஒரு 4.5 தான் எழுதியிருப்பாங்க. 4.5 தான் எழுதியிருக்காங்க. சரி, ஒரு 4.5 லேக் எழுதியிருக்காங்க. இதுக்குள்ள எவ்வளவு ரியல் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு ஒரு 9,046 பேர் தான் தேவை. ஒரு 10,000 பேர் தான் எடுக்க போறாங்க. இந்த ஒரு 4 லட்சம் பேர் ரியல் காம்படிஷன் எடுக்க போறாங்க. எவ்வளவு இருக்கும் ரியல் காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 பேருக்குள்ள தான் மெயினா இருக்குமே. 50,000 கூட தான் மெயினா இருக்கும். ஏன்னா அவங்க தான் டாமினேட் பண்ணி போவாங்க. அவங்க தான் கட் ஆஃப் கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா வேகன்சியை பொறுத்து தான் நம்ம எடுக்க போறாங்க. ஸோ அது அவங்களுக்குள்ளதான் காம்படிஷன். இவங்க எல்லாம் எப்படி அட்டன் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சிலர் இதுல இங்கிலீஷ் நல்லா பண்ணிடுறவங்களா இருப்பாங்க. இங்கிலீஷ் 30மே நல்லா போட்டுறவங்களா இருப்பாங்க. ஆனா இங்கிலீஷுக்கு இங்க வேலை இல்லை. அவங்க எவ்வளவு ரீசனிங் அதிகமா போட்டாங்க, அவங்க எவ்வளவு இங்கிலீஷ் அதிகமா போட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க நல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு 55 to 60 அக்யூரசியா போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஃப். அக்யூரசியா போட்டு உங்களால முடிஞ்சது நீங்க என்ன சொல்றது கெஸ் ஒர்க்கும் பண்ணிட்டு வந்திருக்கலாம். தப்பே கிடையாது. அந்த அக்யூரசி மட்டும் தான் மேட்டர். ஏன் அக்யூரசி மேட்டர் அப்படின்னா அந்த 55 to 60 நீங்க கரெக்டா போட்டு மிச்சம் ஒரு 10 கெஸ் ஒர்க் பண்ணீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 55 to 60க்குள்ளயுமே கெஸ் ஒர்க் ஏதாவது இருக்கு 1-2 இருக்குன்னு போது என்ன ஆகும், அதுவுமே தப்பாயிடும். அங்க எவ்வளவு கரெக்ட் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கிளியர் ஆக மாட்டோமான்னு ஒரு டவுட் வந்துடும். நீங்க போட்டது ஒரு 55 to 60 போது அது கரெக்டா ஒரு அக்யூரசியா இருக்குதுன்னு போது நீங்க நார்மலைசேஷனுக்குள்ள மாட்ட மாட்டீங்க. அந்த பர்சன்டேஜ் பேஸ் நார்மலைசேஷன் இருக்கு இல்லையா, எந்த ஷிஃப்ட் கஷ்டமா இருந்ததோ அந்த ஷிஃப்ட் பேஸா வச்சு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் ஷிஃப்ட் கஷ்டம், தேர்ட் ஷிஃப்ட் கஷ்டம்னு எடுத்துக்கலாம் சார். அந்த ஷிஃப்ட்ல இப்போ செகண்ட் ஷிஃப்ட் கஷ்டம்னு வச்சுக்கலாம். அந்த செகண்ட் ஷிஃப்ட்ல அதிகபட்சமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப்பர் 57 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது அதை பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் பண்றாங்கன்னு போது நீங்க 60, 62 எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா கூட என்ன ஆவாங்க, டைரக்டா உங்களுக்கும் 57க்கு ஈக்குவலா பர்சன்டேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரியா? நீங்க அங்கேயே தப்பா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ இந்த 53, 51, 51, 47, 43 அப்படின்றதுக்குள்ள நீங்க ஃபிக்ஸ் ஆக வேணாம். இது எப்படி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு +or-3 கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ 50ல 56க்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் இது அதே மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி இருந்து 51, 54 வரைக்கும் கூட போகலாம். சரியா? போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா பண்ணலீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க மெயினா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஃபினான்சியல் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் மட்டும் தனியா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். மற்றதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நார்மல் நீங்க டச்சில் இருந்தாவே போதும். கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், குவான்ஸ் ரீசனிங்லாம் நார்மல் டச்சில் இருந்தாவே போதும். சரியா? RRB கிளர்க்கோட மெயின்ஸ் லெவல்ல தான் மோஸ்டா இருக்கும். லாஸ்ட் டைமே நான் போய் எழுதிட்டு தான் வந்தேன். சரியா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ் ரீசனிங்ல 150க்கு 173 மார்க் வந்திருந்தது. எனக்கு குவான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தப்பு போட முடியலனால ஸோ அதுல ஒரு 3 மார்க் போச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசஸ்ல குறைஞ்சிச்சுன்னு தெரியல, ஒரு 72, 73 பக்கம் வந்திருந்தது. அதாவது அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். குவான்ஸ் ரீசனிங் போட்டுடலாம். நீங்க எங்க மாட்டுவீங்க அப்படின்னா அவங்க ஒரு கட் ஆஃப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா மெயின்ஸுக்கு, ஃபினான்சியல் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ், அதை தான் நம்மளால கிளியர் பண்ண முடியாம மினிமம் அந்த கட் ஆஃபே கிளியர் பண்ண முடியாம போகும். அதுக்கு தான் நம்ம ரெடி ஆகணும். ஸோ இன்சூரன்ஸ், ஃபினான்சியல் அவேர்னஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அது எந்த வகையினாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எஸ், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப். ஸோ கேட்டகரி வைஸ் அப்படியே கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டோம். எஸ் சார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ்க்கான கட் ஆஃப். ஸோ வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். ப்ளஸ் ஒரே ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னா கம்மிங் 25, 26 அது 26 ஓகே 26 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திண்டுக்கல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். மோஸ்டா என்ன சொல்றது அங்க நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியிலுமே வந்திருக்கும். பாண்டிச்சேரியில ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றது பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம சப்போர்ட் டீம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பிளஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பேனருமே கொடுத்துருக்கோம். எஸ், ஸோ அப்கமிங்லயுமே நிறைய வீடியோஸ்லயும் நாங்கள் அதை பற்றி சொல்ல தான் போறோம். எஸ், வேணும்னா நீங்க அதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட கோட்ல உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம சப்போர்ட் நம்ம மென்டருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே எஸ், நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து உங்களை பார்க்குறோம். ஸோ டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.